செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றது ஒரு பர்சன் அவங்கள பற்றி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்றது. இது வந்து அந்த இண்டிவிஜுவலோட பிலீஃப், ஆட்டிடியூட், பர்செப்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்றது. இது எல்லாமே செல்ஃப் கான்செப்ட் தான். அதாவது என்னோடய ஸ்ட்ரென்த் இது, என்னோடய வீக்னஸ் இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டல் பிக்சரை காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கில் அனாலிசிஸை நம்ம எப்படிலாம் காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்யூமில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன், இந்த ஸ்கில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கலாம். அண்ட் நம்மளோட ப்ராக்ரஸையும் நம்ம காமிக்கலாம். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த டார்கெட்ஸ்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். ஸோ கவர் லெட்டர் அதுவுமே வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி நம்ம ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாப் இன்டர்வியூவில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ரோலில் என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு நல்லா இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நல்லா இருக்குது, அந்த மாதிரி நம்மளோட கீ ஏரியாஸை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் சிவிஸில் என்னெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரியல் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்றத இதில் காமிக்கலாம்.